Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோ எடிட்டை எப்படி விஎன் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து Kinemaster மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ வச்சு தான் சொல்லித்தரேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ கூட இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபோட்டோன்றதை வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேலே ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷியோ இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 9:16 ஸோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபோட்டோவை டபுள் கிளிக் பண்ணி கரெக்டாக இந்த இடத்த மூவ் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அகைன் இப்போ ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ லைட்டாக வந்து மைனஸில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூமே வந்து மைனஸில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ ஃபுல்லாகவே வந்து -100ல் வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணும்போது ப்ளூ கலரில் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபோட்டோட கலர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோன்றதை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வீடியோ வந்து 9:16 ஸோ அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் பக்கத்திலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த கரெக்டாக வந்து ப்ளூ கலரில் மூவ் பண்ணி வச்சா தான் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ளூ ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிறதுக்கு கரெக்டாக வேல்யூஸ் வந்து செட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சேவ் டு ஆல்பம்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அகைன் இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோ கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இப்போ அட்ஜஸ்ட்டில் போயிட்டு நம்ம எந்தெந்த வேல்யூஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுமோ ஸோ அந்தந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து இப்போ நார்மலாக வச்சுருங்க. இப்போ நான் வந்து வச்சுக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வேல்யூஸ் எல்லாமே நார்மலாக வச்சதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஃபஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் மூவ் பண்ணி அந்த க்ரீன் ஸ்க்ரீன் தெரியிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அகைன் இப்போ குரோமாக்கியுள்ள போயிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சா தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகும். இல்லைனா ஃபஸ்ட்டு பார்த்த போல் அந்த மாதிரி தான் உங்களுடைய வீடியோ ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த க்ரீன் ஸ்க்ரீன் தெரியிற போல் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இருக்கும். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிறதுக்கு வேல்யூஸ்லாம் செட் பண்ணிட்டு டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் பண்ணிட்டு அகைன் இந்த ஐக்கான இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. உங்களுடைய ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய அவுட்லைன் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த அவுட்லைன் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இந்த அவுட்லைன் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு பிளண்டிங்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பிளாக் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. நீங்கள் வந்து சப்போஸ் இந்த லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணலன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும். இந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.